சோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோனி வந்து இங்க வா, வேற மேட்ச் இன்னும் முடியல, இன்னும் அபி பிக்சர் பாக்கி ஹே, 4ல 2 வச்சாங்கன்னா காலி, அவ்வளவுதான். அப்படின்னா உங்க விதி உங்க கையில இருக்கு. தீக்ஷனாவும் பத்திரனாவும் வேற வீசாக்கு போயிருக்காங்க. டெஃபினட்டா ரச்சின் ரவீந்திரா உள்ள வரணுங்க. மஸ்ட் வின் கேம்ஸ் டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். IPL 2024 பயங்கர க்ரூஷியல் ஸ்டேஜை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் எப்போதுமே அந்த பிசினஸ் எண்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிசினஸ் எண்ட் அப்படின்னு பேசும்போது நம்ம கூட ரெகுலர் கெஸ்ட் CSK வால்பேப்பரோட வந்துட்டாரு. பிரேத்தம், வணக்கம். ஹாய் பத்ரி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், குட், கோயிங் ஆன். IPL பயங்கர ஹெக்டிக், பயங்கர இதுவா போயிட்டு இருக்கு. ஆனா க்ரூஷியல் ஸ்டேஜ், பிசினஸ் எண்ட் அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த டைத்துல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அண்டர் பிரஷர், அதாவது பிரஷர் ஒரு நிறைய பிளேயரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த டைத்துல தான் வந்து டெஸ்ட் ஆகும், டீம்ஸோட கேரக்டர் டெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரைட் அவே CSK நமக்கு தெரியும். ஆனா ஒன் டீம் தட் ஹேஸ் ஷோன் கேரக்டர் ஓவர் த இயர்ஸ்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பிரேத்தம், மஸ்ட் வின் மேட்சஸ், பிக் கேம்ஸ் அவங்களுக்கு வின் பண்ணும் எப்படின்னு தெரியும். பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக தரம்ஷாலா மஸ்ட் வின் கேம். How are you feeling? You must be excited. வெரி எக்ஸைட்டட், நர்வஸ் தான். கொஞ்சம் கரெக்டான விஷயம், கொஞ்சம் பதட்டம் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு. தரம்ஷாலான்னா உடனே அந்த கேள்வி கேட்டே ஆகணும். அந்த பிளாஷ்பேக் 2010 சீசன் நினைக்கிறேன், அது அந்த பத்தி நம்ம லேசா பேசினோம் லாஸ்ட் டைம். பட் இப்போ அதே வென்யூக்கு போயிட்டு இருக்கோம். மஸ்ட் வின் கேம் CSKக்கு. என்ன மெமரிஸ் இருந்தது உங்களுக்கு அந்த கேம் முன்னாடி, டியூரிங் த கேமுக்கு அப்புறம்? ஐ நோ நீங்க வின் பண்ணி மொமெண்டம் வந்துடுச்சு, பட் அந்த பில்டப் பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தான் நிறைய வந்து நர்வஸ் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். பயங்கர என்ன மஸ்ட் வின் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. நானு, தோனி, ரெய்னா, அப்புறம் ஜோகிந்தர் சர்மான்னு நினைக்கிறேன். நாங்க 4 பேர் வந்து முந்தின நாள் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் ஆடிருந்தோம் தரம்ஷாலால. அந்த ஹோட்டல்ல கீழே வந்து ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்தது. நாங்க பிராக்டிஸ் கூட போல, போயிட்டு ஜாலியா அப்படியே பேட்மிண்டன் ஆடிட்டு இருந்தோம். வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்பியர். இதுதான் CSKவோட ஒரு பியூட்டி. நம்ம வந்து வெளில இருந்து பயங்கரமா நர்வஸ். நீங்க சொன்னீங்க, நீங்க as a viewer நர்வஸ், நாளைக்கு பாக்குறவங்க எல்லாம் நர்வஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் CSK பாத்தீங்கன்னா அப்படியே காமா கம்போஸ்டா இருப்பாங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. இன்ஃபேக்ட் எனக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிள் சரியில்லை அந்த மேட்ச்ல. வந்து ஒரு ஆங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் 4 மணி மேட்ச் அது. 1 மணிக்கு 2 பாராசெட்டமால், 3 மணிக்கு 2 பாராசெட்டமால். ஸோ மொத்தம் 4 பாராசெட்டமால் பெயின் கில்லர் போட்டு ஆங்கிள் டேப் பண்ணி நான் அந்த மேட்ச் விளையாடினேன். பட் என்னோட பிசியோ ஹேண்ட்ஸ் ஆஃப் ரொம்ப அருமையா பண்ணாரு. I was able to play the match. 190 அடிச்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். நடுவுல பாத்தீங்கன்னா பயங்கர காமா கம்போஸா இருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். எதுவும் யாரையும் பேசல. நான் அப்படியே சுத்தி முத்தி பார்த்தேன் பேடு கட்டும் போது, ஏன்னா யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவர் பாட்டுக்கு தோனி அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ரெய்னா வேலையை பார்த்துட்டு இருக்கான், விஜய் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஹெய்டன், அசி எல்லாருமே, முரளி அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான அட்மாஸ்பியர். சம்திங் இந்த காம் பிஃபோர் த ஸ்டார்ம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் போய் ஆடி ஜெயிச்சு மகேந்திர சிங் தோனியோட ஒரு சம பார்ட்னர்ஷிப். சில ஒரு மோமெண்ட் ஆக்சுவலி எங்க தோனியோட இருந்தது. நான் ஒரு ஷாட் இப்படி விளையாடுவேன், 4 போகும் யுவான் தெரான்னு. நான் ஒரு செலிப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து பாலாட்ட சொன்னேன், பாலா இந்த ஷாட்டை நான் அவனுக்கு அகேன்ஸ்டா ஆட போறேன், அவன் யார்கர் போடுவான் எனக்கு தெரான்னு, நான் இந்த ஷாட் ஆட போறேன்னு சொன்னேன். ஆடி எனக்கு சக்சஸ் வந்தேன். இப்படி பண்ணேன். தோனி வந்து இங்க வா, வேற மேட்ச் இன்னும் முடியல, இன்னும் அபி பிக்சர் பாக்கி ஹே, கொஞ்சம் வந்து விடு, இன்னும் விடு, நம்ம மேட்சை முடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நினைவுகள். இந்த நல்ல நினைவுகளை டெஃபினட்டா எடுத்துட்டு போகணும். ஐ திங்க் இப்போ CSK into this தரம்ஷாலா கேம் மஸ்ட் வின் கேம் பிரேத்தம். பட் knowing CSK and மகேந்திர சிங் தோனி and co, they will be calm அப்படின்னு தோணுது. நல்ல இன்சைட்ஸ் பத்தி தேங்க்யூ ஃபார் தட். இது நான் ஐம் ஷூர் நிறைய நம்ம வியூவர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க அந்த இன்சைட்ஸ். பட் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த CSK டீம் 2010 and 2011 டைட்டில் வின்னிங் டீம், பேக் டு பேக் டீம், குவாலிட்டி டிஃபரெண்ட். இந்த டீம் குவாலிட்டி டிஃபரெண்ட். புது கேப்டன், அதே மாதிரி காமா இருப்பாங்களா? அதே மாதிரி ஒரு அப்ரோச்சோட போவாங்களா? ஏன்னா எனக்கு என்ன இந்த சீசன்ல இந்த 10 கேம் பார்த்துட்டு பட்டிருக்குன்னா, ஒரு பெரிய பயங்கர ஃபேனா, பயங்கர ஒரு அனலிஸ்டா, ஏன்னா நான் கிரிக்கெட் ரொம்ப ஒரு அனலிட்டிக்கல் வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குற பர்சன். அந்த செட்டில்டு CSK, பழைய CSK இல்ல, நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க பண்ற சேஞ்சஸ் வர மாட்டேங்குது, செட் ஆக மாட்டேங்குது. இப்ப கூட நம்ம பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்செட்டில், போலிங்ல அன்செட்டில்டா இருக்கு. சோ அதெல்லாம் பெரிய டிஃபரன்ஸ். நீங்க காமா இருக்கலாம், பட் நீங்க என்ன ப்ராடக்ட் வெளில போடுறீங்க, ஃபீல்டுல யார் உங்க 11, அது ரொம்ப முக்கியம் உங்க ரிசல்ட்டுக்கு. சோ எனக்கு அந்த ஒரு இது இருக்கு. அந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க பிரேத்தம். அப்கோர்ஸ் அந்த டீமோட டெப்த் வேற லெவல். ஐ திங்க் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லாருமே ரேஸ் சோர்சஸ், எல்லாருமே வந்து நேஷனல் டீம்ல இருந்த பிளேயரு, எல்லாருமே வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரு. அப்கோர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்.
ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள பாத்துடலாம் பிரேதம். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் தேர். நீங்க ஆஃப்கோர்ஸ் அஸ் வியூவர், அஸ் கிரிக்கெட் அனலிஸ்ட் நீங்க சொல்லுங்க. இப்போ சிஎஸ்கேக்கு 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச்ல அவங்க 4யும் வெற்றி பெற்றாங்கன்னா ஷுவர் இல்லையா? ஸோ 4 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா 9 வெற்றியில இருப்பாங்க. ஸோ 9 வெற்றியோட டீம் வில் ஷுவர்லி குவாலிஃபை. இன்கேஸ் 3 வெற்றி பெற்றாங்கன்னா 8. அந்த 8 வெற்றியோட நீங்க குவாலிஃபை ஆகலாம், ஆகாம கூட போலாம். ரொம்ப ரேர் தான். ஆனா மோஸ்ட்லி நல்ல சான்ஸ் குவாலிஃபைக்கு. 4ல 2 வச்சாங்கன்னா காலி, அவ்வளவுதான். மினிமம் 3 ஜெயிக்கணும் அப்படின்றது கிரைட்டீரியா இல்ல. ஷுவர் to stand a chance CSK has to win 3, right? Minimum 3 out of 4. நீங்க 4 out of 4னா டெஸ்டினி உங்க கையில இருக்கு. நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேணாம். அப்படின்னா உங்க விதி உங்க கையில இருக்கு. நீங்க 3 out of 4 ஜெயிச்சீங்கன்னா ஐயோ எல்எஸ்ஜி கேஎல் ராகுல் வந்து சொத போறா இல்ல எஸ்ஆர்எச் சொத போவாங்களா அத மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா கேகேஆர் நீங்க பாத்தீங்கன்னா பத்ரி ஆல்ரெடி 7 வின்ஸ் போயாச்சு. கேகேஆர் நேத்து ஒரு அதிரடி விக்டரி மும்பையோட. கேகேஆர் போயாச்சு. பேசிக்கலி ஒரு கால் வச்சாச்சு கேகேஆர். ராஜஸ்தான் த்ரூ. சோ இந்த 3 ஸ்பாட் இருக்கிறது எல்எஸ்டி, எஸ்ஆர்எச், சிஎஸ்கே. அன்பார்ச்சுனேட்லி சொல்லக்கூடாது. as a சிஎஸ்கே சப்போர்ட்டர் நான் சொல்றேன், அன்பார்ச்சுனேட் எல்எஸ்டி அண்ட் எஸ்ஆர்எச் அந்த கடைசி பால் வின் பண்ணது ஒரு பெரிய இது. ராஜஸ்தானோட தோத்துருந்தாங்க. அது ஒரு லாஸ்ட் பால்ல போயிடுச்சு. அது கையில இருந்த மேட்ச் ராஜஸ்தான் விட்டாங்க. இல்லைன்னா சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் 2 பேரும் 5-5. அண்ட் நேத்து கேகேஆர் வேற வின் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க விதி உங்க கையில இருக்கு. 4 games 100% த்ரூ. இப்போ ப்ராப்பர் அனலைஸ் பண்ணோம்னா ஸ்லைட்லி பெட்டர் சான்ஸோ எல்எஸ்டி அண்ட் எஸ்ஆர்எச். ஏன்னா அவங்க ஒரு வெற்றி சிஎஸ்கே விட அதிகமாகவும் பெற்றிருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். ஆக்சுவலி 100% ஒத்துக்கிறேன். அந்த மேட்சை எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர் ரொம்ப க்ளோஸா ஆக்சுவலி சிஎஸ்கே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு மேட்சை லாஸ்ட் பால் வெற்றிங்க. ஆக்சுவலி ஆர்ஆருக்கு அந்த மேட்ச் கையில இருந்ததுன்னு சொல்லியே ஆனோம். பெரிய இதுவே இல்ல. கடைசி நிமிஷத்துல எனக்கு இந்த ரவுமன் பவலை பார்த்த உடனே இந்த ஷார்துல் தாக்கூர் ஞாபகம் தான் வந்தது. ஏங்க லாஸ்ட் பால் சும்மா பேட்ல ஆனா போதும், சூப்பர் ஓவர் போயிருக்கும். பட் அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும் போது டெஃபினட்டா அந்த ஒரு க்ளோஸ் மேட்ச். சோ அதை நம்ம பார்த்தோம்னா இப்ப எல்எஸ்டி அண்ட் எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே இவங்க 3 பேர் தான் ஒரு ரியலிஸ்டிக் சான்ஸ் டு கோ இன் டு பிளே ஆஃப். எல்எஸ்டி 10ல 6 வெற்றி, எஸ்ஆர்எச் 10ல 6, ஆனா சிஎஸ்கே 10ல 5. சோ இவங்க மோர் முக்கியத்துவம் இருக்கு. எவ்ரி பால் மஸ்ட் வின் 3 out of 4. சோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக இருக்கு சேப்பாக்ல. கடைசி மேட்ச் ஆர்சிபிக்கு எதிராக. அது கடைசியா வந்துச்சு, ஒன்னும் பண்ண முடியாது சின்னசாமி ஸ்டேடியம்ல. பட் இதுக்கு நடுவுல இன்னொரு போட்டி இருக்கு. இது இப்போ நம்ம மேத்தமேட்டிக்கலா நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மும்பை தான் பத்ரியா. மும்பையால வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க ஆர்சிபி கூட மேத்தமேட்டிக்கலி சான்ஸ் இருக்கு. மேத்தமேட்டிக்கலி நான் சொல்றேன் ஆர்சிபிக்கும் சான்ஸ் இருக்கு. டெல்லி இன்னும் அலைவ், பஞ்சாப் அலைவ், சென்னை அலைவ். சோ மேத்தமேட்டிக்கலி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒண்டி தான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது. மத்தவங்க எல்லாம் ஸ்டில் அலைவ். ஆனா நீங்க உங்க மேட்சஸ் ஜெயிச்சீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, செமிஃபைனல்ஸ் போயிடலாம். எனக்கு அதுதான் ஒரு இதா இருக்கு. இந்த டீம் போன வருஷம் டீம் கூட அந்த குவாலிட்டி இருந்தது. என்னமோ ஒரு காமா இருந்தாங்க. அட்லீஸ்ட் அதிரடி சேஞ்சஸ் இல்ல. இங்க நம்ம என்னமோ சேஞ்ச் எல்லாம் பண்றோம், ஆனா ரிசல்ட் நம்ம பக்கம் வர மாட்டேங்குது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னு எடுத்தா சென்னையோட விதி சென்னை கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க பலாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா 3 ஜெயிச்சீங்கன்னா சான்ஸ், 4 ஜெயிச்சீங்கன்னா த்ரூ. 4 ஆனா 2010ல இருந்து என்ன ஒண்ணு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்பவும் அதே சிச்சுவேஷன்ல இருந்தோம் பிரேதம். 7ல 6 ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது 2010 ஐபிஎல்ல. நடுவுல தோனி கொஞ்சம் இன்ஜூர் ஆயிட்டாரு, அவர் அவைலபிளா இல்ல. நிறைய ஹெட் ஸ்டார்ம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். ஆனா அங்கிருந்து ஜெயிச்சு வந்தாங்க. சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் இட். ஸோ கமிங் டு காம்பினேஷன், இந்த பஞ்சாப் கிங்ஸ் எதிராக நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த வருஷம் நிறைய வந்து இது நார்மல் சிஎஸ்கே இல்ல. இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் போன மேட்ச் நம்ம பார்த்தோம், சமீர் ரிஸ்வி எதுக்கு இம்பாக்ட் பிளேயர் அவ்வளவு சீக்கிரமா, டேரல் மிச்சலை ஏன் அனுப்பல, ரச்சின் ரவீந்திரா ஏன் வளர மாட்டாரு, மொயின் அலி அண்டர் யூட்டிலைஸ்டா இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா ஏன் நம்பர் 4ல வராரு, ரஹானே ஏன் ஓபன் பண்றாரு, நிறைய கேள்வி நம்ம கேட்டோம். ரஹானே ஓபன் பண்றாரு. ஆமா கரெக்ட். இது வேற இன்னொரு பிரச்சனை சொல்லிருக்காங்க. இவருங்க 2 பேரும் தீக்ஷனாவும் பத்திரனாவும் வேற விசாக்கு போயிருக்காங்க. அவங்க இன்னும் வரல. அவங்க வந்துட்டாங்கன்னா சூப்பர். எஸ்பெஷலி பத்திரனா ரொம்ப தேவைங்க. அவர் வரலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் பத்ரி, நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து இது ஆஃப்டர்நூன் கேம். சோ உங்களுக்கு இந்த டியூ ஃபேக்டரே கிடையாது. சோ ருத்துராஜ் கைக்வாட் அவர் இந்த நேரம் வந்தாச்சுங்க. உங்ககிட்ட பேஸ் போலர்ஸ் அப்படி வந்து பத்திரனா ஒண்டிதான் இருக்காரு. அவரு வந்தாருன்னா அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட பேஸ் கிடையாது தட் நீங்க யார வேணாலும் ஆடி ஜெயிக்கலான்னு. உங்ககிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு ருத்துராஜ் கொஞ்சம் ஸ்பின்னை யூஸ் பண்ணுங்க. டியூ ஃபேக்டர் கிடையாது. மொயின் அலியை 4 ஓவர் போட விடுங்க, ஜடேஜாவை 4 ஓவர் போட விடுங்க. சாண்ட்னர் இருக்காங்க, அவர் ஒரு கன் பிளேயருங்க, அவரை 4 ஓவர் போட விடுங்க. ரச்சின் ரவீந்திராவை டீம்ல எடுங்க, அவரை போட விடுங்க. ஸ்பின் வந்து இந்த ஐபிஎல்ல ஒரு சே இருக்கும்.
அது ஏன்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு. அண்ட் தரம்ஷாலால நிறைய கிரிக்கெட் ஆடியாச்சு இந்த வருஷம். சோ என்ன மாதிரி பிச் உங்களுக்கு கிடைக்கும் தெரியாது. டியூ ஒரு காரணம் இருக்காது. சோ நீங்க பேஸ் போலர்ஸ் தான் போடணும்னு. எனக்கு ருத்துராஜோட பேட்டிங் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருந்தேன். எவ்ரி சீசன் அவர் நல்லா ஆடுறது. ஆனா அவர் கேப்டன்சி ஒரு ஒரு ரொம்ப ஒரு அவர்கிட்ட ஒரு ஹெசிடென்சி இருக்கு ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அதை நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கரெக்டான காம்பினேஷன் பிக் பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம். பஞ்சாப் லாஸ்ட் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க பத்ரி சிஎஸ்கேயோட. இது ஒரு ரெக்கார்ட் வேற எந்த டீமும் செஞ்சது கிடையாது. மும்பை அது வேற ஒரு அட்லீஸ்ட் கீழ வந்து நிக்குது. சிஎஸ்கேக்கு பயங்கர ரெக்கார்ட் வச்சிருக்காங்க பஞ்சாப். 5ல் 5 வெற்றிலாம் சாதாரண விஷயம் கிடையாது அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. பட் இப்போ ஸ்ட்ரைட் அவே நான் சொல்றேன் என்ன ஒரு காம்பினேஷன் நான் எதிர்பார்க்கிறேன் இது பண்ணி ஆனோம் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா டெஃபினட்டா ரச்சின் ரவீந்திரா உள்ள வரணுங்க. ரஹானே as probably run scores அப்படின்னு சொல்லலாம். பட் ரச்சின் உள்ள வந்துறாருன்னா ஒரு ஃபாரின் பிளேயர் வெளில போகணும். ஃபாரின் போலரை நம்ம நீக்க முடியாது. மேபி முஸ்தபிசூர் போயிட்டாரு. ஸோ முஸ்தபிசூர் போயிட்டாருங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாவே ரச்சின் ரவீந்திரா உள்ள எடுத்துட்டு வரலாமா முஸ்தபிசூர் பதிலா? நல்ல ஆப்ஷனா இருக்கும்ல. அது ப்ராப்ளம் என்னன்னா ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலி, டேரல் மிச்சல் 3 பேரும் ஒரே டீம்ல ஆட முடியாது. ஸோ 2 out of 3 தான் பண்ணுவாங்க. மிச்சல் ஆடுவாரு, ஒரு 50 அடிச்சாரு. எனக்கு என்ன புரியலன்னா அந்த 50 அடிச்ச அப்புறம் கூட மிச்சல் அந்த பொசிஷன்ல ஆடல. போன மொயின் அலி டிராப் பண்ணிடுவாங்களா? அப்போ மொயின் அலி டிராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டு வருமா? அது பண்ணா அந்த ஒரு ஆப்ஷன் தானே. நீங்க ஏன்னா நீங்க மொயின் அலியை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவர் போலராவும் ட்ரஸ்ட் பண்றதுல, பேட்டிங் அவரை 2 down அனுப்ப வேண்டிய இடத்துல ஜடேஜாவை அனுப்புறீங்க. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா ஸ்டீவன் ஃபிளெமிங் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இதை ஜஸ்டிஃபை வேற பண்ணாரு. ரஹானே வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப அக்ரெசிவா ஆடிட்டாரு அப்படின்னா ஸ்டீவன் ஃபிளெமிங். நல்லா என்ன ஆச்சு அவருக்குன்னு தெரியல. 2 நாள் முன்னாடி அதை சொன்னாரு. எனக்கு ஸ்டீவன் ஃபிளெமிங் அக்ரெசிவா ஆட்டு சொல்லிட்டாரு. சோ இப்போ சுவர ரஹானே தான் ஆட போறாருன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவுலாம் பேசலாம். சோ ஐ திங்க் ரஹானே இஸ் கோயிங் டு ஓபன் வித் ருத்ராஜ் கைக்வாட். இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆல் ப்ராபபிலிட்டி திருப்பி ரச்சின் ரவீந்திரா விளையாட மாட்டாரு. மிச்சல், மொயின் இவங்க தான் விளையாடுவாங்க. பேட்டிங்ல பெரிய மாற்றங்கள் நம்ம பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. சிஎஸ்கே ரிஸ்வி ஆனா தயவு செய்து இவ்வளவு சீக்கிரம் கேம் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. மொயின் அலி கொஞ்சம் ப்ரொமோஷன் தேவையில்லையா? மொயின் அலி கம் அப் டவுன். டெஃபினட்டா மொயின் அலி நீங்க ரஹானேயோட ஆடுறீங்கன்னா ரஹானே ருத்ராஜ் ஓபன் பண்ணணும். 1 down டேரல் மிச்சல் அதுதானே பிளான். சன்ரைசர்ஸோட நல்லா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் உங்களுக்கு அப்படி டப்புன்னு 7வது ஓவர்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு ஸ்கோர் போர்டு ரொட்டேட் பண்ணணும், அடிக்கணும்னா மொயின் அலி கரெக்டான ஆள். அவர் நல்லா ஆடுவாருங்க. ஸ்பின்னு பேசும் நல்லா ஆடுவாரு. ஜடேஜா மாதிரி ஸ்டக்கா மாட்டாரு. ஜடேஜா கெட் ஸ்டக். அது உண்மை நமக்கு. இப்ப நீங்க ஜடேஜா 20 பால் இப்ப ஆடிட்டு கடைசியில அடிப்பாருன்னு நீங்க அமிச்சு அவர் 20 பால் 16 ரன் அடிச்சு யூஸே கிடையாது உங்களுக்கு. சோ பேட்டிங் ஆர்டர் ரீஜிக் தேவை. போலிங் நீங்க பாத்தீங்கன்னா பத்திரனா பத்தி பேசிட்டோம் நம்ம. சாண்ட்னர் ஒரு தீக்ஷனா ஆடணும். அவங்க ஆடலைன்னா பிளஸ் தீபக் சஹார் வேற இன்ஜர்டு. சோ நீங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ தீபக் சஹார் இன்ஜர்ட்னா ஒரு பக்கம் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பேட்டிங்ல இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம்னா பெரிய பிரச்சனையே இங்க போலிங்ல தான் இப்போதைக்கு இருக்கு. தீபக் சஹாரு இன்ஜூர்டு போன மேட்ச்ல விளையாட வரான்னு தெரியல. முஸ்தபிசூர் கிளம்பிட்டாரு, பங்களாதேஷ் போயிட்டாரு. சோ அந்த ஒரு பெரிய ஓட்டையை யாரு நிரப்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெஃபினட்டா இப்போ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ள வந்தானோ இல்ல பத்திரனா தயவு செய்து வீசா முடிச்சுட்டு வந்துருங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பத்திரனா வரணும், துஷார் தேஷ்பாண்டே ஆடி ஆகணும், இல்லாட்டி நம்ம முகேஷ் சௌத்ரி கிட்ட தான் போறோம். ஏன்னா தீபக் சார் அவுட் ஆஃப் ஐபிஎல் பத்ரி. அவரு அவ்வளவுதான், இனிமே ஆட மாட்டாரு இந்த சீசன் சிஎஸ்கேக்கு. முடிவு பட்டிக்கு அவர் இனிமேல் ஆட மாட்டாரு. இல்லைங்க இன்ஜியர். ஆனா கரெக்ட் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்தே ஆனும். ப்ராப்ளி முகேஷ் சௌத்ரி ஆடிருக்காரு பாருங்க. அவருக்கு நிலைமை ஒரு மஸ்ட் வின் சிச்சுவேஷன் குரூஷியல் இடத்துல கிடைக்குது. ஒன் திங் அபவுட் தரம்ஷாலா என்னன்னா இஃப் யூ ஆர் வில்லிங் டு பெண்ட் யுவர் பேக் as a fast bowler ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம். பட் விக்கெட் எப்படி கொடுப்பாங்கிற பொறுத்து இருக்கு. நல்ல பேட்டிங் ட்ராக்கா கொடுத்துட்டாங்கன்னா அடி பொலடி விடும். ஏன்னா ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு, ஆல்டிடியூடு, பால் அப்படியே பறக்கும் கொஞ்சம் தரம்ஷாலா. ஏன்னா தின்னர் ஏர் வந்து தின்னரா இருக்கிறதுனால உங்க பேட்ல இருந்து வேற ஸ்பீட்ல போகும். ஸ்லைட்லி ஸ்மாலிஷ் கிரவுண்ட். ஸோ கொஞ்சம் ஹார்ட் டைம் யூஸ்வலி ஃபார் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். டாஸும் ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு தோணுது பிரேதம். ஏன்னா நல்ல சேசிங் கிரவுண்ட் தரம்ஷாலா. செட் பண்ணும்போது என்ன ஸ்கோர் அடிக்கிறதுனே தெரியல. ஆல்ரெடி ஹை ஸ்கோரிங் வென்யூஸ் 250 அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ இல்ல. ஐ திங்க் நம்ம சிஎஸ்கேவோட மேக்கப் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க சேஸ் பண்றது பெட்டர்னு தோணுது. எஸ்பெஷலி இட்ஸ் டே கேம். கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப மாறாது. சோ சேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஆனா அது நம்ம கையில இல்ல. ஏன்னா இவர் ஒரு டாஸ் ஜெயிக்கல பாவம். அவர் என்ன பண்ண முடியும்? டாஸ் வந்து அவர் கையில டெஃபினட்டா கிடையாது. அப்படி சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாங்க ஐ திங்க் சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 4 மேட்ச் ஃபர்ஸ்ட் தான் ஆடிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் பிளேல அந்த ராக்கெட் ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம். சோ மேபி சேஸ் பண்றதுதான் பெட்டர் ஆப்ஷனும் தோணுது. 100% சிஎஸ்கே டெஃபினட்டா பெஸ்ட் சூட்டட் ஃபார் சேஸ் அண்ட் டாஸ் வின் பண்ணா சேஸ் தான் எடுப்பாங்க. இவர் டாஸை வச்சு ஜெயிக்கணும். 10 டாஸ்ல 9 டாஸ் தோத்துருக்காரு. அவரே சொல்லிட்டாரு, டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் உள்ள போகும்போதே தெரிஞ்சிச்சான் நம்ம வந்து ஃபீல்டிங் எடுக்க போறோம் அப்படின்னா ஆப்போனன்ட் ஃபீல்டிங் தான் எடுப்பாங்க, நம்ம பேட்டிங் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இவர் டாஸ் தோத்துருவாரு அப்படின்னு. டாஸ் ரெக்கார்ட் 4 இருக்கு ருத்ராஜ். பட் பெரிய கேம் இது சிஎஸ்கேக்கு. சோ கொஞ்சம் அந்த காம்பினேஷன் பார்க்கணும். அண்ட்
ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் லக் வரும். ஐ திங்க் இந்த சீசன் கொஞ்சம் லக் சிஎஸ்கே ஃபேவர்ல வரல பத்ரி. எல்எஸ்ஜி மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 1-2 மேட்சும் போயிருக்கு. ஸோ நான் எல்லாமே புவர் எக்ஸிகியூஷன் சொல்ல மாட்டேன். பட் ஆமாம், அது எல்லா டீம்ஸுக்கும் இருக்கிறது தான். லக் அவங்க பக்கம் வராது இருக்கிறது. பட் பாப்போம் நாளைக்கு எந்த பக்கம் காத்து வீசுதுன்னு. ஐ திங்க் மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி போனோம்னா லக்கும் போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் சிஎஸ்கே இஸ் known for comebacks. must win games டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. Hopefully we will do a review after a CSK win, Preetham. Thank you. Thank you for coming. Thank you, Badri.